ஒரு பேங்காக். இது ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோடு இறங்கும். விடிய காலில் வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க. காய்கறிகள் இருக்குது. தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது நமக்கு. மிக்ஸி மேக்ரோ விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது தக்காளி. வெங்காயம் நமக்கு அங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. எதாக இருந்தாலும் நம்ம செக் பண்ணி வாங்க. காய்கறி குட்டி பீட்ரூட்டு முள்ளங்கி எல்லாம் வச்சுருக்காங்க. 50 ரூபா தக்காளி. கொஞ்சம் பழுத்து இருக்கிறதுனால தக்காளி 50 ரூபா. மல்லிப்பூனால 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்மளாம் 10 பாட்டுக்கு வாங்குவோம் லோக்கலில். நல்லா 5 பாட்டுக்கு விற்கிறாங்க. காய்கறி வாங்கிட்டு போகிறது பிரச்சனை. எதாவது சமைக்கணுமே, அதுக்காக பயந்துட்டு வாங்க முடியும். ஆனால் புளி ஒரு புளியெல்லாம் வச்சுருக்காங்க. இடிச்ச மிளகா எல்லாமே ரைஸ் நூடுல்ஸ். இதெல்லாம் பழக்கடைகள். ஆரஞ்சு ப்ளம்ஸு இதெல்லாம் நம்ம அங்கே வாங்கிக்கிறோம். நமக்கு வந்து பிக்ஸி இதுகளை பழங்கள்லாம் காய்கறிகள் இந்த பக்கம் ஃபுல்லாக சில்லறைக்கும் விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்லறையில் விற்கிறது தான். பாருங்க மல்லி. போய் பார்ப்போம். அதெல்லாம் லோட் இதெல்லாம் இந்த நம்பர் போட்டு கோட் போட்டுருக்கோங்க. இந்த மாதிரி வண்டிங்க லோடு வண்டி இழுத்துட்டு போகிறவங்க. கீரையெல்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப கூட இருக்கு விலை. இதெல்லாம் டேரோ. இதுக்கு தான் டேரோ. இதுதான் டேரோ. இதில் இருந்து தான் நிறையா ஃப்ளேவர் தயார் பண்ணுவாங்க. இங்கே நிறையா யூஸ் பண்ணுவாங்க. டேரோவில் வந்து கேக்கு பன்னு அதே மாதிரி நிறையா சாஸ் அதெல்லாம் தயார் பண்ணுவாங்க. அப்புறம் சீத்தாப்பழம்லாம் இருக்குது. ஆரஞ்சு 35 ரூபாய்க்கு. பப்பாளி பழம் பரவாயில்லாமல் இருக்குது. 35. பழப்பழம்லாம் முழு பழமாக இருக்குது. மாங்காய்கள். ஆனால் இனிப்பு இருக்காது. சீசன் இல்லை. நல்லா இனிப்பு. மழை வர்றப்ப இருக்கவும் ஆளுக்கு வேலை பார்க்குறாங்க. அடுத்து ஓரம் கட்டி வைக்கிறது. $45 இந்த திராட்சை நல்லது தான் இருக்குது. இடையில அடிச்சிருவாங்களோ, இடையை குறைச்சி வச்சுருவாங்களோ பயமாக இருக்குது. வெத்தலை போகிறோம். ஃபுல்லாக வெத்தலை. வாழைப்பழம், வெத்தலை, வாழைப்பழங்கள்லாம் வச்சு வாழைத்தண்டு. ஆனால் நம்ம ஊரில் வந்து வாழைத்தண்டு வந்து தார் போட்டதுக்கப்புறம் தான் வெட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தையே வெட்டி சும்மா சின்ன சின்ன தண்டாக எடுத்து வச்சுருக்கோம். எல்லாம் புளி இலை சூப்பில் போடுறது. அந்த சேப்பங்கிழங்குன்னு அது மாதிரி கிழங்கு. இது வந்து இந்த ரோஸ் ஆப்பிள், இந்த பாக்குக்காய், இந்த குட்டி குட்டி காயாக இருக்குது. பாக்குக்காய் காய் வெட்டாக இருக்குது. 25 ரூபாய்க்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் வந்து 10 ரூபாய்க்கு வெண்டைக்காய்.
உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு 10 ரூபாய்க்கு ப்ரொக்கோலி எல்லாம் இது 10 ரூபாய் 10 ரூபாய். கீரைக்கட்டு 10 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. ஆனால் கொள்ளை செய்யணுங்க. கீரைக்கட்டு மீன்கள் அந்த சோளம்லாம் சேவல்லாம் கூவுது உள்ள. மிளகா இஞ்சி வச்சுருக்காங்க. புது இஞ்சியாக இருக்கணும். தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லாவும் இருக்கும் இந்த கடைகளில். ஒரு பக்கம் வேலை நடந்துருக்கு, ஒரு பக்கம் குப்பை அள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதான் குப்பை வண்டியை வச்சு ஃபுல்லாக அள்ளி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதையும் அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக கடைகளில் அவ்வளோதான். இது பாருங்க, மல்லி இலையோட தூர். இது அப்படியே மொத்தமாக 150 போட்டான். எப்படி இந்த ஒரு ட்ரையோட ஃபுல்லாக இது வந்து சூப்புக்கு போடுவாங்க போல இருக்குது. அந்த மல்லி இலையோட வேறு தண்டெல்லாம் அவன் எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி போட்டோஸ். இதுக்குள்ள ஒரு சாப்பாடு கடை வேறு, ஜூஸ் கடை, சாப்பாடு கடை எல்லோரும். அப்புறமா கடைகள் இருக்குது, சாப்பாடு கடைகள் இருக்குது. நைட்டோட அப்படியே வந்துடுவோம். விட்டு போயிட்டு தான் வீட்டுக்கு. ஐயோ, ஒரே விளையாட்டு தான் அந்த பிள்ளைய. இதெல்லாம் கிலோன்னு நினைக்கிறேன். கிலோ 30 பாட்டு போல இருக்குது. பேபி கார்ன்லாம் வச்சுருக்கோம். வாழைப்பழம் 25 ரூபா விற்கிறாரு. 5 பாட்டுக்கு குட்டி குட்டி கிட்டும் நம்மளுக்கு வரையாங்க. எலுமிச்சம்பழம் 2 ரூபா. 2 பாட் போட்டுறாங்க. பாட்டுக்கு முரட்டு பழமாக இருக்குது. வாங்கி கொண்டு போய் வச்சு எப்போ பழுத்து. இதெல்லாம் பேண்டன். இதுதான் பேண்டன் லீஃப். இதில் நிறையா ஃப்ளேவர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த பேண்டன் லீஃப். நம்ம ஊரில் பச்சைக்காய் மாதிரி இருக்கும். எல்லாம் வண்டிங்க பார்க்கிங் இருக்கு. இந்த பக்கம் போனால் ஒரு மெயின் ரோடு வந்துடும். ஒரு வாழைப்பழ கடைகள், சாப்பாடு கடை எப்படி இருக்கு. குழம்பு சட்டி சோறுலாம் தள்ளிட்டு அப்படியே போட.
அப்படி வாழை இலையெல்லாம் கட்டி வந்திருக்கு கத்திரிக்காய். வேறு காராமணி இப்படி அழகாக வாழை இலை வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். கத்திரிக்காய் இதெல்லாம் அவங்க பச்சையாகவே சாப்பிடுவாங்க அந்த கத்திரிக்காய்கள்லாம். ஃபுல்லாக இப்போ வந்து எடுத்து வச்சுருக்காங்க. நான் காலையில் கடை போடுவாங்க, இப்போ சாயந்தரமாகிடுச்சு, அதனால் பெரும்பாலும் எடுத்து வச்சுட்டாங்க மக்கள். இதான் பாருங்கள் பப்பாளி காய் ஃபுல்லாக. சாலடு பப்பாயா சாலடு இங்கே கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அதுக்கு வந்து காய்களுக்கு போனால் பப்பாளி காய்கள் ரோட்டில் வந்து இறங்கி இந்த மாதிரி வண்டிங்க வச்சுக்கிறோம் சிம்பிளாக. இப்போ விவசாயிகளுமே வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுட்டு சிட்டிக்கு எடுத்து வரணுன்னா அப்படியே அவங்க தூக்கிட்டு வந்துடுவாங்க. நம்ம இசூஸில் இருக்குது, அப்புறம் இதில் டொயோட்டாலையுமே இருக்குது, ஹைலக்ஸு. கத்திரிக்காயெல்லாம் எடுத்துகிட்டு பிடிச்சி வச்சு போட்டுருக்காங்க. பெரிய கத்திரிக்காயெல்லாம் இருக்குது, சின்ன கத்திரிக்காய். எப்படி லோடு இறங்குது மேலே. இது ஈஸி, மெயின்டெனன்ஸுக்கும் ஈஸி. எவ்வளோ ஒரு அரை லாரியில் ஏற்ற வேண்டிய சாமானம் அப்படியே ஏற்றிட்டு வந்துட்டாங்க. இது ஹெவியாக போட்டு கீழே ஹெல்ப்பர்லாம் சூப்பராக ரெடி பண்ணிடுறாங்க. விசூஸில் தான் எவ்வளோ ஜாமான். மீன்கள் வேக வைக்கப்படுகிறது. நல்லோட எம்டி வண்டிங்க போகுது. முடிச்சு இதெல்லாம் தட்டை வச்சுருக்காங்க. இங்கேயுமே லோடாக இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ நைட்டுக்கு வியாபாரத்துக்கு. கத்திரிக்காய், பீக்கங்காய் எல்லாம் மீனெல்லாம் செதில்லாம் கூட சீக்கலை, அப்படியே போட்டு பொரிச்சிட்டேன். கவீன் பொறிக்கப்பட்ட ஈரல் இதெல்லாம் வந்து ஃபுல் போர்க்கோட பார்ட்ஸுங்க ஃபுல்லாக இருக்குது. அழகாக வெட்டி வச்சுக்கோங்க. உள்ளே வர உரிக்கிறாங்க முழுசாக வச்சுக்கோமாலும் சூப்பராக ஒரு பார்த்து அழகாக கட் பண்ணி நம்ம ஊர் வெங்காயம் அது. தக்காளியில் பல வகை தக்காளிகள், செரி டொமேட்டோவில் இருந்து அந்த சூப் டொமேட்டோ என்னென்னமோ போடுவாங்க, பல மாடல் டொமேட்டோக்கள். இதுவுமே ஒரு பன்றி 8 மீடர். அதை முழு பன்றியாகவே வெட்டி வந்து பீஸாக ஃபுல்லாக அதெல்லாம் ரிப்பு. ₹20 தர்பூசணி பழம்லாம் இது. எப்படி இருக்கும் தெரியல, உள்ள வரை விளையாண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தெரு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு, ஏன்னா பக்கத்தில் ஒரே மீன் கடைகள், நடக்கிறது கூட பாதை இல்லாமல் இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல இந்த ரூட்டு.
மார்க்கெட்டுக்கு நடுவில் ஒரு பெஞ்ச். இங்கே தண்ணி பிடிக்கிற மிஷின்லாம் இருக்குது, துணி துவைக்கிற மிஷின் இருக்குது, எலக்ட்ரானிக் ஐட்டங்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு காப்பி கடை. பைக் பார்க்கிங் ஏரியா போல இருக்குது. மக்கள் எல்லாம் கொண்டு இங்கே தான் பார்க் பண்ணிட்டு போகிறாங்க பைக்கு. நல்லா கறிக்கடை சாப்பாடுகள். மக்கள் பிளாஸ்டிக் பாத்திரங்கள்லாம் இருக்கிறாங்க. பெரிய பெரிய சொலகுலாம் இருக்குது. மீனெல்லாம் காய போடுறாங்க அதில். அதுக்காக பிளாஸ்டிக் ஐட்டங்கள்லாம் ஃபுல்லாக பேக்கிங் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, சார்கோலு, அது மாதிரி கறி, அடுப்பு கறி, சமைக்கிற கறி வச்சுருக்காங்க, அடுப்பு கறியும் வச்சுருக்காங்க. இந்த அடுப்பு கறி ஃபுல்லாக இதுக்காக யூஸ் பண்ணுறது. அவங்க இந்த பார்பிக்யூ மாதிரி போடுறாங்க. இப்போ இந்த வண்டியில் கூட இப்போது ஒருத்தர் சமைச்சார்ல மாதிரி இப்போ கீழே ஃபுல்லாக அந்த அடுப்பு கறியை போட்டு நல்லா கங்காக்கிட்டு மேலே மீன்லாம் போட்டு கறியெல்லாம் போட்டு சுட்டு அப்படியே சாப்பிட்ருவான். இந்த பார்பிக்யூ பண்ணுறதுக்காக பெரும்பாலும் யூஸ் பண்ணுவான். இந்த மாதிரி ஏதோ இலை வச்சுருக்காங்க. இது என்ன இலைன்னு தெரியல, ஏதோ ஒரு இலையாக இருக்குது. எத்தனை மாதிரி தெரியல. கறி கடை. எவரும் வந்துடுவோம். கம்மியாக கிடக்கும். ஃபஸ்ட்டு எல்லாம் பிக்கப் பண்ணிட்டீங்க தான் பாரு. நிசான் நவாரா, நிசான். அது பாருங்கள் டொயோட்டா ஹைலெக்ஸ். அங்கிட்டு இருக்கிறது நிசான். நல்லா சூப்பராக ஃபுல்லாக பிக்கப் பண்ணிட்டீங்கன்னா நிறையா லோடு ஏற்றுட்டு. இந்த இலை தான் பாருங்கள் வச்சு பேக் பண்ணிப்பேன். நான் என்ன இலைன்னு தெரியல. அவங்க அலசுறாங்க போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இலை, எதுக்குரிய இலைன்னு தெரியலையே. இப்போ தான் கடையே எடுத்துக்கிறான். நைட்டு ஃபுல்லாக கடை. இசுசு டிமேக்ஸ் பிக்கப் பண்ணுறீங்களா? நம்ம ஊரில் தோசை ஊற்றுறோமா, தோசை ஊற்றுறாங்க. ஆனால் இது இனிப்பு தோசை. இந்த வேப்பிள் செய்கிற மாவில் ஊற்றி உள்ள சாசேஜ் முட்டை கிட்டையெல்லாம் போட்டு ஊற்றி ஒரு வழி பண்ணுவாங்க. கறியெல்லாம் ₹100 இறால் விற்கிறாரு. எடை போட்டு எப்படி அடியில் பூரா ஐஸ் கட்டி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நம்ம தட்டு நிறையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அடியில் நம்ம பூரா ஐஸ் கட்டி எடுத்து பார்த்தா என்னடா அது மல்லிகைப்பூவில் பேப்பர் சுற்றி கொடுக்குற மாதிரி தான். கீழே பூரா ஐஸ் வச்சு மேலாப்பில் ஒரு 10 இறாலை தூவி விட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம பேக் பண்ணுறத பார்க்காம இருந்திருந்தோன்னா ஒரு வேளை தட்டு நிறையா இருக்குன்னு வாங்கியிருப்பாங்க மக்கள். ஒரு வீட்டுக்கு போ பையில் கொட்டுறப்ப தான் தெரியும் என்னடா இது அவ்வளோதானே. இது ஃபுல்லாகவே கடைகள் தான், ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற இடங்கள். ஃபுல்லாக கொத்தி இருக்கா, கொத்துக்கறி. கறியும் இருக்குது, கறிக்கு தேவையான காய்களும் இருக்குது. ஐஸ் கட்டி தான் சொல்லுவோம். கலர்ஃபுல். எவ்வளோ இதில் 5 பேர். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கண்ட்ரி பார்ட்ஸ் தெரிஞ்சால்தான். ஐஸ் கட்டி இறங்குது. ஐஸ் கட்டி இல்லை என்றால் இவர்களுக்கு வாழ்க்கை இல்லை.
ஐஸ் கட்டி தான் வாழ்க்கையே. ஐஸ் கட்டி லோடு வந்து இறங்கிடுறேன்.